எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வந்தாச்சு. நிறைய பேர் கருவாட்டு குழம்பு ரெசிபி, களி ரெசிபிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்யலாமா? ஸோ கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு 100 கிராமுக்கு வெள்ளை மொச்சை எடுத்திருக்கேன். முதல்லலாம் கருப்பு மொச்சை கிடச்சிட்டு இருந்தது. இப்போ சென்னையில் வெள்ளை மொச்சை தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். வாழை கருவாடு ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து குழம்பு செய்கிறதுக்கு 2 கரண்டி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 4-5 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி வாழைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்ச வடகம். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா வடகத்தில் தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தூளாக கட் பண்ண 2 வெங்காயம், 10-12 நாட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 10-12 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். தண்டுக்கீரை இந்த ஆடி மாதத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். வருஷம் ஃபுல்லாக இது கிடைக்கிறதே இல்லை. ஸோ அது கிடைக்கிறதுனால இந்த டைம் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இதை வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம குழம்புல டைரெக்டாக சேர்த்தா அந்த அளவுக்கு வெந்து வராது. அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குது. ஸோ இந்த குழம்புக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 3-3.5 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நான் ஒரு அளவுக்காக காட்டுறேன். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு குழம்பு தூளும் உப்பு மட்டும்தான் தேவைப்படும். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நம்ம மொச்சக்கட்டையை வறுத்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ப்ராசஸை நீங்கள் நைட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பட் யூஸ்வலி நான் மறந்துடுவேன். ஸோ என்ன மாதிரி மறக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணாலும் வாசனையாக தான் இருக்கும். பட் நைட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நைட்டுமே இந்த மாதிரி வறுத்துட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 100 கிராம் மொச்சை இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா இது கலர் மாதிரி வர அளவுக்கு நான் வறுக்க போகிறேன். வறுக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கொட்டைக்குள்ளே வந்து நல்ல அந்த உப்பு சேரும். இந்த வெள்ளையாக இருக்கிறது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கிறதுல தான் வாசனையே இருக்குது. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு வறுப்பட்டிருக்குன்னு பாருங்கள். கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் நல்ல வாசனை கொடுக்க போகுது நம்ம கருவாட்டு குழம்புக்கு. ஸோ இதில் நம்ம வந்து நல்ல ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நைட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஊற வச்சுருங்க. காலையில் வேக வச்சா போதும். நான் இப்போ வேக வைக்கிறதுனால நான் 10-12 விசில் கொடுத்தா தான் இது வேகும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். 10-12 விசில் வரட்டும். அப்போ தான் வேகும். நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு 4-5 விசில் வச்சாலே வெந்து வந்துடும். இப்போ 12 விசில் ஆச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள். வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் நசுக்கி கூட பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? இதே நீங்கள் நைட் ஊற வச்சுருந்தீங்கன்னா 5 விசிலில் வெந்துடும். பட் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நம்ம கருவாட்டு குழம்புனாலே மண் சட்டியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த மண் சட்டி நான் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்காகவே வச்சுருக்கேன். இது ரோட் சைட் ஷாப்பில் வாங்கினது. ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். 2 கரண்டி நல்லெண்ணெய் நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வடகம் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க, இவ்வளோ சேர்த்தா போதும். இதை இந்த மாதிரி நல்லா கையிலேயே நுணுக்கி சேர்த்துருங்க. வடகம் இப்போல்லாம் நிறைய பேர் விற்கிறாங்க ஆன்லைன்லேயே, ப்ளஸ் கடைகள்லேயும் கிடைக்கிது. ஸோ அது ஒன்றும் கிடைக்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செய்யலாம். இது கூட வாசனைக்காக 4 காஞ்ச மிளகாய், இது கூட நம்ம இடித்து வச்சுருக்கிற 10-12 பல் நாட்டு பூண்டு, 12 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் மஸ்ட்டாக நீங்கள் போட்டு தாளிக்கணும். வடகம் சீக்கிரமே தாளித்து வந்துடும். அதனால தான் அந்த நேரத்துலேயே நம்ம வெங்காயம் பூண்டும் சேர்க்குறோம். ஸோ இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தூளாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே நம்ம முருங்கைக்காயெலாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் 2ம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இது கூடவே நான் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இந்த நேரத்துலேயே சேர்த்துக்கலாம். பாதி வாழைக்காய், 1/4 கிலோ தண்டுக்கீரை, தண்டு மட்டும் சேர்த்துருக்கேன், கீரை இல்லை. ஒரு 1/4 கிலோ வர மாதிரி சேர்த்துருக்கேன். இது எவ்வளோ சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துப்பேன். கருணக்கிழங்கு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வச்சிட்டோம் ஆல்ரெடி. இதெல்லாம் வேகிற டைமில் இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். ஸோ வேகும் போது நான் 1 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி காய் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் மஸ்ட்டு. இதெல்லாம் கருவாட்டு குழம்புக்கு ஒரு நல்ல மணத்தை தரும். அதை நான் கடைசியாக சேர்த்துருக்கிறதுக்கு காரணம் வெந்திருக்குது ஆல்ரெடி. நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் நான் 4 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்புத்தூள் சேர்க்குறேன். என்னோடய குழம்புத்தூள் ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது கூடயே மிளகாத்தூளை சேர்த்து பரட்டிடலாம். இப்போ இதில் வேக வச்சுருக்கிற மொச்சையை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது இந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் குழம்பு கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மொச்சை வேக வைக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், குழம்புலையும் உப்பு சேர்த்துருக்கோம். நான் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். குழம்பு இப்போ கொதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. மிளகா வெடிலாம் போயிடும். பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு சலசலன்னு கொதிக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கருவாடு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் நார்மல் சட்டி இல்லாமல் நார்மல் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிச்சுட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா இது மண் சட்டி. பாருங்கள் கருவாடு சும்மா பல்லன்னு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சும்மா வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஆக்சுவலாக பெருசாக நான் கருவாடு சாப்பிட மாட்டேன், வறுத்தா சாப்பிடுவேன். ஆனால் அந்த ஊற வச்சுருக்கேன். அதுக்கு கம்மியாகவே தண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஈஸியஸ்ட் களி செய்கிற மெத்தடு. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நான் வந்து அரிசியில் உப்புலாம் எதுவும் போட்டுக்கல. இப்போ அரிசி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புல உப்பு இருக்கிறதுனால போதும். அதனால் கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துறாதீங்க. இது அரை உப்பு தான், அதுவே போதும். இந்த பாருங்கள் பச்சரிசி சாதம்ன்றதுனால கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு வெந்திருக்கணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி தண்ணி அதிகமாகவும் இல்லை. நான் அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டேன் தண்ணி. ஸோ இந்த மாதிரி கஞ்சி கொஞ்சம் இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நான் நல்ல ஒரு கப்புக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறாதீங்க, அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அளவு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கோபுரமாக வச்சுருந்தேன். ஒரு 200 கிராம் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு மத்தில் பின்பகுதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி விடலாம். நான் நல்லா ஒரு இடுக்கியை பிடிச்சிக்கிட்டேன். இன்னும் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இது வந்து பச்சரிசின்றதுனால இப்போ நம்ம உடச்சி விடும்போதே கொஞ்சம் உடஞ்சி வந்துடும். உங்களுக்கு நிறைய ராகி மாவு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுவே போதும். எனக்கு களி வந்து எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் அரிசி அதிகமாக போட்டுக்கிறோம், மாவு கம்மியாக போட்டுக்கிறோம். வேலை கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக கிளறினா தான் வேலை முடியும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து களிக்கு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உள்ளே போட்டு நம்ம இப்படி கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் உருட்ட போகிறது கிடையாது. சூடாக இருக்கும் போதே இது உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஆட்டி எடுத்தோம்னா நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் வந்துடும். இல்லை உங்ககிட்ட இந்த சைஸில் இருந்தாலும் ஓகே. ஆனால் நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நான் தண்ணியோடு தான் வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு பண்ணால் எல்லாம் ஒட்டிக்கும். இந்த ஸ்டீல் பாத்திரத்தோடவே இது ஒட்டிக்கும். அதனால் இது இல்லை இந்த மாதிரி சைஸில் பேஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாகவே இருக்கணும். இது வந்து ஒரு கரண்டி போட்டு ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் சும்மா ஒரு கரண்டி தான் போடுறேன். இதை நம்மளால் கையில் உருட்ட முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட். அழகாக உருண்டு வந்துடும். நான் சின்னதுலேயும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சும்மா அப்படியே உங்களுக்கு எப்படி வேணுமோ.
இப்போ தண்ணி போட்டதுனால பாருங்கள் ஒட்டாமல் வந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு. ஸோ ஒரு களியை வச்சுட்டு இது ஒன்று போதுங்க ஒரு ஆளுக்கு. ரொம்ப ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நல்ல காய்கறிகளை போட்டு ஒரே ஒரு கருவாடு துண்டு அப்படி போட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ குழம்பு தேவைப்படும் நம்மளுக்கு. ஒரு ஒரு களிக்கு வந்து நீங்கள் இவ்வளோ குழம்பு வச்சா தான் உங்களுக்கு சரியாக வரும். அதனால் தாராளமாக நாங்கள் குழம்பு வச்சுருவோம். இந்த மாதிரி தாராளமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே நம்ம கூழாவும் கரைச்சிக்கலாம். நான் சும்மா ஒரே ஒரு உருண்டை எடுத்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு சும்மா ஒரு 1/2 கப் தயிர், கொஞ்சம் வெங்காயம், நான் மாங்காய் போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இதை கரைச்சிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன், நல்லா உரப்பாக இருக்கும். இது கூட நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செம்மையாக இருக்குது, வாசனையாக இருக்குது. இன்னும் கூட தண்ணி ஊற்றி நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும். நான் அப்படியே இதில் கருவாட்டு குழம்பு ஊற்றி உட்காந்துருவேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆடி மாதத்துக்குன்னு செய்கிறது இல்லைங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிறிஸ்டியன். நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ஆடி மாதம் அது இதுன்னு செய்கிறீங்கன்னு. கூழ் யார் வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் வருஷம் ஃபுல்லாக மாதத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக களி செய்வோம். அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்து கூழ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கூழ் கிடையாது தான். பட் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற அதே மாதிரி கூழாக தான் இருக்கும். நம்ம அந்த புளிக்க வச்சு செய்வோம் இல்லையா, எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காது. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கூழ் ரெசிப்பியும் இது கூட சேர்த்து பார்த்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெங்காயம், மாங்காய் இது எல்லாத்தையும் போட்டு சர்வ் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நாங்கள் இவ்வளோ தான். இது கூட நாங்கள் ஒரு வாய்க்கும் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். உண்மையாக சொல்கிறேன், கருவாடோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த டேஸ்ட்டு புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?